ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேபி ரங்கோலி அண்ட் கார்டனிங். செடிகளுக்கு நான் என்ன மாதிரியான உரங்கள் முக்கியமாக கொடுக்குறேன்னா, அரிசி கழுவின தண்ணி, தோசை மாவு ஆட்டினதுக்கப்புறம் அந்த மிக்சி கழுவின தண்ணி, அதுக்கப்புறம் இந்த முட்டைலாம் அவிப்போம் இல்லையா, அந்த தண்ணியையும் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுக்குவேன். இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்குவேன். அதை நிழலான பகுதியில் ஒரு ஓரமாக நம்ம ஒரு வாரம் நம்ம மூடி வச்சுருக்கணும். இந்த புளிக்க வச்ச தண்ணியை ஒரு பங்கு எடுத்துக்கிட்டு அதில் 10 பங்கு சாதாரண தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை ஒவ்வொரு செடிகளுக்கும் வேர் பகுதியில் ஒவ்வொரு கப் அளவுக்கு நம்ம உரமாக கொடுக்கலாம். 15 நாளுக்கு ஒரு முறை நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லை நான் ஸ்ப்ரேயாக கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு பங்குக்கு 5 பங்கு வீதம் சாதாரண தண்ணி கலந்துக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஒவ்வொரு செடிகளுக்கும் இலை மேலேயும் தண்டு மேலேயும் அடித்து விடுங்க. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள், மாவு பூச்சி எல்லாம் அழியும். ஒவ்வொரு செடிகள்லையும் இலை மேலே நம்ம இதை தெளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அதோட சத்துக்களை அந்த செடிகள் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிடும். அதனால் நிறைய புது புது கிளைகள், பூக்கள், காய்கறிகள் உருவாகும். இந்த புளிக்க வச்ச அரிசி தண்ணி ஆன்டிஃபங்கல் ஏஜெண்ட்டாக நமக்கு பயன்படும். நோய் தாக்குதலை சரி பண்ணும். அதோட உரமாகவும் அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.